ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு உங்க சிஸ்டம்ல டேட்டாபேஸ் எப்படி இருந்துச்சு? MySQLன்னு ஒண்ணு இருக்கு. MySQL, Oracle, Postgre இந்த மாரி நெறையா இருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பெய்டு வெர்ஷன். அதனால MySQL யூஸ் பண்றோம். அது ஃப்ரீ வெர்ஷன். ஓகேவா? MySQL டவுன்லோட் போட்டீங்கன்னா, MySQL டவுன்லோட்ஸ் சும்மா Googleல நீங்க MySQL டவுன்லோட் பண்ணுங்க. SQL டவுன்லோட் பதிலா MySQL டவுன்லோட் போட்டீங்கன்னா, இங்க இந்த மாரி காமிக்கும். நீங்க MySQL இன்ஸ்டாலர்ன்னு போட்டுக்கலாம். இதுல போய் கூட இல்ல டவுன்லோட்ஸ்ன்னு வருதுல்ல, இதுல போயிட்டு இதுல லேட்டஸ்ட் வெர்ஷன் இதுலயே கம்யூனிட்டி GPL இந்த மாரி இருக்கும். ஓகேவா? இப்ப இந்த இதுலயே நீங்க போயிட்டு இதுலனாலும் போலாம். இதுல MySQL JDBC கனெக்டர் இது இருக்கு. இதுலயே MySQL இன்ஸ்டாலர் ஃபார் விண்டோஸ். ஓகே 4.2 இப்போதைக்கு வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுல வந்து இன்ஸ்டாலர் இருக்கு. இது 32 பிட். இதுவுமே 32 பிட் தான். இது MSI இன்ஸ்டாலர். இது MSI இன்ஸ்டாலர் தான். ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. இப்போ நான் இதை டவுன்லோட் பண்றேன். ஆ? ஏன்? இல்ல இது இன்ஸ்டாலர். அது இதுவா வரும். இதுவே பண்ணி. உள்ள போயிட்டா சூப்பர். நோ தேங்க்ஸ். ஜஸ்ட் ஸ்டார்ட். மை டவுன்லோட்னு கொடுத்தீங்கன்னா இங்க டவுன்லோட் ஆயிடுச்சு. இதுல போயிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிற மாதிரி தான் இன்ஸ்டால் ஆகும். ஸோ இதுல நடக்கும். ஓகே சர்வர் கிளைண்ட் ஒன்லி ஃபுல் அப்படின்னு ஃபுல்லே கொடுத்துருங்க. ஓகேவா? இதுக்கு நெக்ஸ்ட் எல்லாமே வருது. சர்வர் ஒன்லின்னு கொடுப்போம். ஏன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஓகேவா? எக்ஸிக்யூட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட் இன்ஸ்டால் ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கோம். டேக் சம் டைம். யூ ஷுட் வெயிட் டு ஃபினிஷ் திஸ் இன்ஸ்டாலேஷன். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் ஓகே இந்த இடத்துல இந்த போர்ட் காமிக்குது பாருங்க. இது மாத்த 3306. திஸ் இஸ் த போர்ட். ஓகேவா? இது டிஃபால்ட் போர்ட் எல்லா இடத்துக்குமே MySQL 3306 தான் வரும். அதை மாத்தக்கூடாது. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் இந்த இடத்த MySQL ரூட் பாஸ்வேர்டுன்னு கேக்குது. யூசர் நேம் வந்து ரூட். நீங்க பாஸ்வேர்டு உங்க இஷ்டத்துக்கு உங்க ஆள் பேரு ஏதோ பேர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா மறந்துடுங்க. எது கொடுத்துருங்க ரூட்னே கொடுத்துருங்க. காமனா ROOT ரூட் ROOT அப்பதான் மறக்காது. ஓகேவா? ரூட் வீக்னு இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஃபுல்லா ஃபினிஷ் ஆகும். ஃபினிஷ். அடுத்து நெக்ஸ்ட் ஃபினிஷ். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஒர்க் பெஞ்ச் வேணும். ஒர்க் பெஞ்ச் இருக்காது. இன்கேஸ் ஃபுல்லுன்னு கொடுத்தீங்கன்னா ஒர்க் பெஞ்சும் ஆயிருக்கும். இப்போ ஒர்க் பெஞ்ச் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணணும். போயிட்டு இல்ல ஒர்க் பெஞ்ச்னு இருக்கா பாருங்க. MySQL ஒர்க் பெஞ்ச். இவ்வளவு வேகமா இருக்கு நெட்டு. எந்த நெட்டு? என் போன். இதே நெக்ஸ்ட் நார்மல் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ற மாதிரி தான்.
சம்டைம் வந்து இது கேட்கும். ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும், விஷுவல் ஸ்டுடியோ ப்ளஸ் ப்ளஸ்ன்னு கேட்டுச்சுன்னா அதை இன்ஸ்டால் பண்ணுங்க, அதுலயே ஆப்ஷன் வரும். ஓகேவா? ஒர்க் பெஞ்ச் வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இதுதான் என்னோட ஒர்க் பெஞ்ச். இதே தான் இன்கேஸ் நீங்க புதுசா ஓபன் பண்ணாலும் இங்க போயிட்டு ஒர்க் பெஞ்ச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும். பை டிஃபால்ட்டா வருது, நீங்க ஒண்ணு கிரியேட் பண்ணிக்க. ஓகேவா? நீங்க கனெக்ஷன் நேம் மட்டும் என்ன கொடுத்துக்கலாம்? யாசின், யாசின் ஐனு கனெக்ட். இந்த போட்டோ எடுத்து அனுப்பிடுவேன். இந்த பேர் நான் டிவி கனெக்ஷன் நேம் நம்ம 2 பேருக்கும். ஓகேவா? ஸோ யூசர் நேம் ரூட்னு இருக்கு. இங்க பாஸ்வேர்ட் ஸ்டோர் இன் வேலட்னு இருக்கு. அதை இங்க கொடுத்துட்டு இதுல போயிட்டு பாஸ்வேர்டு என்னன்னு கொடுத்தீங்க? ரூட் தான் கொடுத்தீங்க. அதே நேம் தான் ரூட்னு கொடுத்தீங்க. கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கனெக்ஷன் கொடுக்கும்போது சக்சஸ்ஃபுல்லின்னு வரும். சக்சஸ்ஃபுல்லி மேட் த MySQL கனெக்ஷன். அப்பதான் ஓகே. இன்னும் நீங்க கிரியேட் பண்ணல, டெஸ்ட் கனெக்ஷன் தான் பண்ணிருக்கீங்க. ஓகேன்னு கொடுக்கணும். ஓகேவா? டெஸ்ட் கனெக்ஷன் சக்சஸ்ஃபுல்லி வந்ததுக்கு அப்புறம் தான் ஓகேன்னு கொடுக்கணும். ஓகேவா? ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா இங்க யாசின் ஐனு கனெக்ட்னு ஒன்று வந்திருக்கு. எப்போ வந்தாலும் இதை தான் ஓப்பன் பண்ணுங்க. இப்போ இதை கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆயிடும். இதை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் இப்படி பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதுல போயிட்டு இதுல வந்து ஸ்கீமான்னு ஒண்ணு இருக்கும். ஓகேவா? ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்றோம் அப்படின்னா டேபிள்ஸ் இருக்கும். அந்த டேபிள்லாம் கலெக்ட் பண்றது ஸ்கீமான்னு ஒண்ணு இருக்கும். அதுதான் டேட்டா பேஸ். டேட்டா பேஸ் வேற, டேட்டா பேஸ்ன்றது ஹை லெவல். டேட்டா பேஸ்க்குள்ள மல்டிபிள் ஸ்கீமானால டேட்டா பேஸ் ஒண்ணுதான். டேட்டா பேஸ்க்குள்ள மல்டிபிள் டேபிள்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டேபிள்லயும் மல்டிபிள் காலம்ஸ் இருக்கும். அதுதான். ஓகேவா? இப்ப டேட்டா பேஸ் அப்படின்றது இங்க பாருங்க, இந்த சிம்பிள் கிரியேட் நியூ டேட்டா பேஸ். கர்சர் இருக்கு பாருங்க, இந்த பொறிக்கு நேரா கிரியேட் நியூ ஸ்கீமா அப்படின்னு இருக்கு. இதுக்கும் தனி குறி இருக்கு, ஆனா நீங்க மேனுவலா இங்கேயே கிரியேட் பண்ணலாம். ஸ்கீமா நேம் நான் ஜஸ்ட் யாசின் ஐனு டிபி அதானே ஸ்பெல்லிங்க? ஓகே. ஸோ இங்க கொடுத்துட்டீங்க, இங்க அப்ளை கொடுத்துருங்க. அப்ளை சேஞ்சஸ். ஓகே. ஸோ இந்த இடத்துல வரும் அப்ளை ஃபினிஷ். இங்க போயிட்டு இந்த இடத்த இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு பாருங்க, இங்க இந்த இடத்துல இந்த ஸ்கீமான்னு மாத்தணும். புரியுதா? இந்த ஸ்கீமான்னு மாத்தினீங்கன்னா உங்களுடைய யாசின் இந்த சிஸ்ன்றது பை டிஃபால்ட்டா வரும், அதை விட்டுருங்க. இந்த யாசின் ஐனு இதுக்குள்ள இப்படி எக்ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, இப்படி எக்ஸ்பெண்ட் பண்ணா இந்த டேபிள்ஸ்குள்ள இது வரைக்கும் எந்த டேபிளுமே கிடையாது. ஓகேவா? இதுக்குள்ள நீங்க ஒரு டேபிள கிரியேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். இப்போதைக்கு இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். இதுக்கு கொரி இருக்கு. கொரி எப்படின்னா உங்களுக்கு இனிஷியலா தெரியாது. அப்போ ஒவ்வொரு வாட்டியும் கூகுள் பண்ணுங்க. கூகுள் இதுல போயிட்டு கிரியேட் டேபிள் இன் MySQL அப்படின்னு போட்டீங்கன்னா மோஸ்ட்லி இந்த W3 ஸ்கூல்ஸ்னு இருக்குல்ல, இந்த வெப்சைட் வந்து ரொம்ப ஃபெமிலியரா ஈஸியா இருக்கும். ஓகே பாருங்க, கிரியேட் டேபிளுக்கு கொரி கொடுத்துருக்கான். சின்டெக்ஸ் இது கிரியேட் டேபிள், டேபிள் நேம் நீ என்னன்னாலும் கொடுத்துருக்கான். காலம் நேம் நீ என்னன்னாலும் கொடுத்துருக்கான். அதுக்கு உண்டான டேட்டா டைப் ஒரு காலம் நீ நம்பர்ஸ் ஸ்டோர் பண்ணும், ஒரு சில காலம் கேரக்டரை ஸ்டோர் பண்ணும். ஸோ இப்போ சாம்பிளே கொடுத்துருக்கான். ஸோ இப்போ கிரியேட் டேபிள் இது ஒரு பர்சன் என்ற டேபிள கிரியேட் பண்ணி அவன் கொடுத்துருக்கான். உனக்கு ஏத்த மாதிரி இதை எடுத்துக்கிட்டு உனக்கு ஏத்த மாதிரி இங்க என்ன வேணும்? ஸ்டூடெண்ட்னு வேணும். ஸ்டூடெண்ட் இந்த இடத்த ஸ்டூடெண்ட் ஐடி பத்தி ஸ்டூடெண்ட் ஐடி ரோல் நம்பர் கூட நான் ஸ்டூடெண்ட் ஐடினே வச்சுக்கிறேன். ஸ்டூடெண்ட் இல்ல ரோல் நம்பர்னு வச்சுக்குமா? சரி, சும்மா ஐடினா ஓகே. ஸ்டூடெண்ட் நீங்க அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா ஐடி இப்படியும் யூஸ் பண்ணலாம். புரியுதா? ஆனா எப்பயுமே ப்ராப்பரா அண்டர் ஸ்கோர் ஐடின்னு யூஸ் பண்ணுங்க, டிபில மட்டும். டேரக்டா யூஸ் பண்ணாலும் எரர். இது ஒரு ஸ்டாண்டர்ட், பார்த்தா தெரியணும். நான் வெறும் நேம்னு கூட கொடுத்துருந்தேன், நேம் டீல சார் ஸ்டூடெண்ட் என்ன ஸ்டூடெண்ட்டுக்கு டீ இல்ல
சரிடா என்னடா என்னடா பண்ணலாம்? ஸ்டூடண்ட் நேம். ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்தோம்? டிபார்ட்மெண்ட் கொடுத்தோமா? டிபார்ட்மெண்ட்னு கொடுத்துங்க. டிப்னு கொடுத்துங்க. அட்ரஸ் ADDRE அட்ரஸ். சிட்டினாலும் இல்லைன்னா வந்து சிட்டி எடுத்துறேன். DOP டேட் ஆஃப் பர்த். ஓகேவா? இது மட்டும் இன்ட்டு நமக்கு இது பண்ணணும். இன்னொன்று வேணும்னா கமா போட்டு இதுனா 255. இது வந்து லென்த் இவ்வளோ கேரக்டர் தான் கொடுக்க முடியும். இப்ப நம்ம இப்போ ஒரு வேர்டா ABCD அப்படின்னு எவ்வளவு கேரக்டர்னாலும் கொடுத்துக்கலாம். அது நீங்க இங்க default ஆ கொடுக்குற 250. லிமிட் இது டிஃபால்ட் எல்லாம் கிடையாது. அவங்க சாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நீ 100 கொடுத்தா 100 கேரக்டர் தான் இது பண்ணணும். நான் இது கொடுத்து நீ 1000 கொடுத்தாலும் 1000. பட் எந்த அளவுக்கு ஒரு நேம்ன்றது 1000 அதிக data எல்லாம் வராது. 250 எல்லாம் வராது. இப்போ ரோல் நம்பர் இப்ப ஒரு நேம்ன்றது மேக்ஸிமம் எவ்வளவு வரும்? 10 லெட்டர் இருக்கும். 10 மேக்ஸிமம் ஒரு 50னே வச்சுக்க. 50 போதும். புரியுதா? அதே மாதிரி வந்து டிபார்ட்மெண்ட் மேக்ஸிமம் எவ்வளவு வரும்? ஒரு 10 தான் வரும். ஓகேவா? இப்ப அட்ரஸ்ன்றது வேணா 250 ஃபுல் அட்ரஸ் கொடுக்கலாம். இல்ல ஊர் பேர் மட்டும் தான் கொடுக்குறோம் அப்படின்னா அது ஒரு 50 கூட வச்சுக்கோ. இப்ப டேட்டா பர்த் எவ்வளவு வரும்? அந்த /2/2 அது 4 10 தான் வரும். ஓகேவா? மந்த்க்கு 2 /2 வரும். அது 4 டேட்டுக்கு 2 இயருக்கு 4 10 தான் வரும். சோ அந்த மாதிரி லிமிட்டடா அதுவும் கணக்கா ஆமா 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 12 வராதுடா. 4 அது அப்புறம் நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. இப்போ வராது. ஓகேவா? டிஓபி ஓகேவா? இது கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வேற ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா காலேஜ் இதுல கம்பைல் டைம் வந்து எரர் காட்டா? ஆஹா SQL இல்ல அதுல இல்ல தப்பா கொடுத்தீங்கன்னா காலேஜ் வேர்க்க காலேஜ் நேம் சும்மா ஒரு 100 கொடுத்துப்போம் இன்கேஸ். ஓகேவா? கமா போட்டுரும். அதுக்கப்புறம் கமா இல்ல. ஓகேவா? இப்போ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்க இருக்கு பாருங்க இந்த சிம்பிள் எக்ஸிக்யூட்னு கொடுத்தீங்கன்னா இங்க எரர் அடிக்குது. என்ன இருக்குதுன்னா நோ டேட்டாபேஸ் செலக்டட் இது இங்க 2 டிபி இருக்கு. சிஸ்ன்னு இருக்கு இதுன்னு இருக்கு. இதை நீங்க எந்த டிபில போய் ஸ்டோர் பண்ணணும் நீங்க செலக்ட் பண்ணவே இல்லைன்னு சொல்றேன். அதனால இதை வந்து 2 கிளிக் பண்ணிக்கிங்க. செலக்ட் ஆயிடும். இப்ப இந்த டேட்டாபேஸ் தான் நீங்க இனிமேட்டு அக்சஸ் பண்ணணும். இப்ப திரும்ப கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ரெட்னு வந்துச்சுன்னா எரர் வரும். இங்க ரைட்னு வந்துச்சா சோ டிபி கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப இதை போயிட்டு இப்படி ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் ஆகும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்த ஒரு ஸ்டூடெண்ட் கிரியேட் இருக்கும். ஸ்டூடெண்ட்டுக்குள்ள காலம்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகேவா? இப்போ இது கிரியேட் டேபிள் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் இந்த கொரி தேவையில்லை. ஒரு வாட்டி தானே டேபிள் கிரியேட் பண்ணுவீங்க. இன்சர்ட்னா வரும். இப்போ இதுக்கு செலக்ட் நான் போட்டிருந்தேன் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் என்னது ஸ்டூடெண்ட் டேபிள் நேம் ஸ்டூடெண்ட் இந்த டேபிள் நேமை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேட்டா எதுவுமே கிடையாது. வெறும் காலம் நேம் மட்டும்தான் இருக்கு. ஸோ டேட்டா எம்டி. இப்போ இதுல இன்சர்ட் கொரி போடுறீங்க. இன்சர்ட் டேபிள் நேம் என்ன ஸ்டூடெண்ட். ஓகே ஓகேப்பா ஸ்டூடெண்ட் இதுக்குள்ள ஸ்டூடெண்ட் ஐடி எப்படினாலும் போடலாம்டா. நேம் ஓகேவா? அடுத்து நான் டிபார்ட்மெண்ட் அட்ரஸ் ஃபுல்லா டைப் பண்ணிட்டு கீழ வேல்யூஸ் கொடுக்கணும். அட்ரஸ் ஆமா கமா போடணும். டிஓபி கமா காலேஜ் இது காலம் நேம். இந்த காலமுக்கு இந்த வேல்யூ அதே ஆர்டர்ல கொடுக்கணும். இப்போ இந்த காலம் நேம் ஸ்டூடெண்ட் ஐடினா இங்க வேல்யூஸ்னு கொடுக்குறல்ல இதுக்குள்ளதான் வேல்யூஸ் கொடுப்ப. இது நீ ஃபர்ஸ்ட் கொடுக்குற வேல்யூ ஃபர்ஸ்ட் காலம்க்கு எடுக்கணும். செகண்ட் கொடுக்குற வேல்யூ கொடுக்கணும். நீ ஆர்டர் மாத்தி கொடுத்தனா வேற எதுக்கு போய் உட்காந்துரும். ஓகேவா? இது ரோல் நம்பர் இன்ட்ன்றனால சோ நான் 500 500 ரோல் நம்பர் 501. ஓகேவா? கமா ஸ்டூடெண்ட் நேம் இது வந்து இன்டீஜர் அதனால அப்படியே கொடுத்துறோம். இது வந்து சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள யாசின்
ஐ நோ அப்படின்னு கொடுத்துறோம். ஓகேவா? கமா சிங்கிள் கோட்ஸ்குள்ள என்னது ஸ்டூடெண்ட் நேம் கொடுத்தா டிபார்ட்மெண்ட் என்ன சிஎஸ்சி கமா அட்ரஸ் சிவகை. அடுத்தது டேட் ஆஃப் பர்த் கமா வரணும். சிங்கிள் கொட்டேஷன்ல 08/06/2003. அவ்வளவுதான். ஓகேவா? காலேஜ் காலேஜ் எம்செட் எம்எஸ்இசி அவ்வளவுதான் கொடுத்தாச்சு. ஓகேவா? இதை இப்படி வச்சுட்டும் செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம். இல்லைன்னா நெக்ஸ்ட் லைன்ல இப்படி வச்சாலும் எக்ஸிக்யூட் ஆயிடும். இப்போ இதை நான் ஃபுல்லா செலக்ட் பண்றேன். இந்த இடத்த வச்சுட்டு கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆயிடும் ஃபுல்லா. இதையும் செலக்ட் பண்ணா சேர்த்து செலக்ட் ஆகும். இதை ரன் பண்றீங்கன்னா உங்களுக்கு டிக் வந்துருச்சு கிரீன் கலர். அப்புறம் டேட்டா இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு டேட்டா இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த செலக்ட் கொரியர் எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேட்டா இருக்கும். புரியுதா? இன்னொரு டேட்டாவை உங்களுக்கு போடணும்னா நீங்க கொரி அதே தான், காலம் நேம் அதே தானே, வேல்யூஸ் மட்டும் மாற போகுது. சந்தோஷ் அது முஃபித் அன்னைக்கு வந்து இந்த டேபிள்லயே வேல்யூ கொடுத்துச்சு. நீங்களும் அது அப்படி கொடுக்க கூடாது. அது சும்மா லேர்னிங் கொடுக்கு, இப்படியும் கொடுக்கலாம். இப்போ கார் ஓட்டுறோம், ஆட்டோமேட்டிக் கார் ஓட்டுறதுக்கு முன்னாடி கீர் போற கார் ஓட்டணும்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப ஸ்கூட்டி ஓட்டுறதுக்கும் கீர் போற வண்டிக்கு அதானே எபிலிட்டி ஸ்கில் வளரும். இப்படிதான் பண்ணணும். கொரி அப்பதான் பிராக்டிஸ் ஆகும். தயவு செய்து மேனுவலா பண்ணாதீங்க. ஆனா அப்படி பண்ணலாம். ஆமா, அதெல்லாம் நீங்க சும்மா பிராக்டிஸ். ஜாவால அப்படி பண்ண முடியாது. ஜாவால இருந்து கொரி எழுதி தானே எக்ஸிக்யூட் பண்ணணும். அது அடுத்த ப்ராசஸ். ஓகேவா? இசிஇ இந்த இடத்த புதுக்கோட்டை. சூப்பரா கரெக்டா ஸ்பெல்லிங்க. டேட் ஆஃப் பர்த் 87. ரெண்டு பேரும் ஒரு மந்த் தான். 2000 2. நீ என்ன காலேஜ்? இந்துஸ்தான் இதா ஸ்பெல்லிங்க மேரையா? ஐகாஸ்னு போடுங்க. ஐஜைசிஏஎஸ் இந்துஸ்தானா? இந்துஸ்தான் ஐஜைஎன்டியூஎஸ் இந்துஸ்தானா? ஐகாஸ்னே போடுங்க சாத்தா. ஐஜைசிஏஎஸ் இந்துவா? இந்து ஸ்தான் எஸ்டிஹெச்ஏ இதா? இதுதான் எஸ்டிஹெச்ஏஎன் கரெக்டா? சரி ஓகே. இந்துஸ்தான். இந்த டீ அங்கே வரும், அந்த டீ இங்கே வரும். சரி ஓகே, ஓட்டுறோம் விடு. ஒரு பெரிய டீ. அச்சு வராது. யூ எஸ் டிஹெச்ஏஎன். ஓகேவா? ஸோ இப்படி போட்டுக்கலாம். நீங்க இதை சிங்கிள் லைனாவும் வச்சுக்கலாம், பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்குன்னா இப்படியும் வச்சுக்கலாம். ஏன்னா ரெண்டு லைனையும் செலக்ட் பண்ணணும், வேற ஒண்ணும் இல்லை. புரியுதா? இப்போ இது பண்ணா இது எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டூடெண்ட் இது ஆயிடுச்சு. இப்போ 3 வீர் மைதீன் நூறு ஜகானா வேறு ஜகான்ல வீர் மட்டும் போட்டுவோம். ஐஏஎஸ் போட்டுமா? ஐபிஎஸ் என்ன பண்ணலாம்? சிவில் ட்ரிபிள் இ. நெல்லை. டேட் ஆஃப் பர்த் என்னப்பா வீர? செப்டம்பர்னா மந்த் சொல்லு. செப்டம்பர் என்ன 9? இயரு 3 தான். ஓகே. ஆவணியம் சார். ப்ரோ நான் கால் பண்றேன் 5 நிமிஷத்துல. ஓகேவா? ஆனா நான் கிளாஸ்ல இருக்கேன், கால் பண்றேன். ஓ
ஸ்பெல்லிங் SHEK. ஷேக். நாகர்கோயிலா? ராம்நாடு. இதான். ம். சொல்லு. 28/9/2001. ஏய், எல்லாரை விட பெரியவனா இருக்கான். முஃபீதோட வயசு ரொம்ப உனக்கு. அவன் ஒரு வருஷம் 2000. தினகரன் வந்து 2000. முஃபீதோட ஒரு வயசு மூப்பு அவன். சரி, விடுங்க விடுங்க. நான் வீடியோ வேற காவறேன். ஓகேவா? இப்போ செலக்ட் பண்ணி பாருங்க. இப்போ 4 டேட்டா போட்டாச்சு. ஓகேவா? செலக்ட் பண்ணீங்கன்னா ஸ்டார்னு கொடுத்தீங்கன்னா எல்லாம் வரும். இப்போ இந்த இடத்த ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் ஐடி அப்படின்னு கொடுத்தா அப்போ ஸ்டார் போடக்கூடாது. ஸ்டார்னா எல்லாத்துக்கும் தான். பர்டிகுலர் இதை பண்ணும்போது ஸ்டார் வராது. இப்படி கொடுத்தீங்கன்னா வெறும் ஸ்டூடெண்ட் ஐடி மட்டும் வரும். நேம்னு கொடுத்தனா நேம் இல்ல, 2 காலம் எனக்கு வேணும் அப்படின்னா கமா ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 2 இது மட்டும் வரும். புரியுதா? இப்ப 3 காலம் கொடுத்தா 3 வரும், 4 கொடுத்தா 4 வரும். இப்ப எனக்கு வந்து இது ஒரு டைப். எனக்கு எனக்கு இப்ப யாசினோட டேட்டா மட்டும்தான் வேணும். யாசின் அப்பா வந்து அவனோட டேட்டா கேட்கிறார். யாசினை பத்தி ஒரு போலீஸ் கேஸ். ஓகேவா? போலீஸ்ல ஏதோ பொம்பளை பிள்ளைய ஏதோ பண்ணிட்டான். அதனால வந்து ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கு. அப்போ போலீஸ்காரங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. யாசினோட ரோல் நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அவனோட ரோல் நம்பர் 501 அப்படின்னு இருக்கு. அப்போ ஜிஆர்இ வேர் எங்க யாரு அப்படின்றது தான். ஓகேவா? இந்த இடத்த ஸ்டார்ட் பண்ணிட்டு வேர் ஸ்டூடெண்ட். இது ஃபில்டர் மாதிரி. பர்டிகுலர் டேட்டா எடுக்கணும்னா வேர் வந்துடணும். ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் ஐடி காலம் நேம்லாம் தப்பா கொடுத்தா வராது, கரெக்டா கொடுக்கணும். ஈக்குவல் 501. நம்ம ஸ்டூடெண்ட் ஐடி கொடுக்காம நேம் கொடுத்தாலும் ஃபுல் டீடைல்ஸை காட்டும்டா. ஆமா, நேம் கொடுத்தா அந்த வேல்யூ கரெக்டா கொடுக்கணும். கரெக்டான அந்த ஸ்பெல்லிங்ஸ். ஆமா, கரெக்டா. இப்போ 501 உடனே யாசினோட டேட்டா மட்டும் வருது. இப்போ இந்த இடத்த நேம். இப்போ நான் இல்லாத டேட்டா கொடுக்குறேன். 6 9 கொடுக்குறேன். அப்படி ஒரு டேட்டாவே இல்லைன்னா உனக்கு டேட்டா வராது. வெறும் எம்டியா தான் வரும். அந்த டேட்டா இல்லை. ஸோ ஸ்டூடெண்ட் டேட் ஆஃப் பர்த் நேம். ஓகே, இது கோட்ஸ். ஏன்னா இது ஸ்ட்ரிங் வேர்கர். யாசின் ஐநூன்னு கொடுத்தோமா? இப்போ இது கொடுத்தா நான் இது செலக்ட் பண்ணல. அவனோட டேட்டா வருது பாரு. இங்கே சந்தோஷ்னு கொடுத்தோம்னா என்னும் SAL. அவனோட டேட்டா வரும். ஸோ இன்கேஸ் டிபார்ட்மெண்ட்னா டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி வரும். இப்போ டிபார்ட்மெண்ட்னு நான் கொடுக்குறேன். சிஎஸ்சி அப்படின்னு கொடுத்தா எனக்கு ஒரு டேட்டா வருது. இப்போ எனக்கு சிஎஸ்சிலே 2 இருக்கு அப்படின்னா இது என்ன 5. ஓகேவா? 5 முஃபீத் சிஎஸ்சி. டேட்டா டெஸ்ட். ஸோ இது ஏதோ வந்து ஆர்எம்கேவா ஏதோ ஒன்று. ஓகேவா? டேட்டா பர்த் விடு. இப்போ நான் இதை இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ சிஎஸ்சி கொடுக்குறேன். 2 பேரோட டேட்டா வருது. சிஎஸ்சியில் 2 பேர் இருக்காங்க டிபார்ட்மெண்ட். ஸோ 2 பேர் டேட்டா. ஸோ இந்த மாதிரி வேர் கண்டிஷன் இதெல்லாம் நீங்க படிக்கணும். ஸோ இப்போ 2 கண்டிஷன் எனக்கு வேணும் அப்படின்னா இப்போ சிஎஸ்சிலையும் படிச்சிடணும் அண்டு
2 கண்டிஷன் அண்ட் காலேஜ் வந்து இந்துஸ்தான். இதுல எம்செக்னு போடும். சரி. எம்எஸ்சிசி. இப்போ 2 கண்டிஷனுமே ட்ரூவா இருக்கிறவன் யாரு? இது ஒரு தலைவலியோ செலக்ட் ஆமா. ஒரே கொரியன் தான். இப்போ யாசின் ஐனு தான் இருக்கான். இன்கேஸ் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்ல இவன் ஒருத்தன் தான் இருக்கான். இன்கேஸ் சிஎஸ்சி இல்லைன்னா அண்டு தேவையில்ல. வெறும் காலேஜ் கொடுத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே வருவீங்க. டேட்டா அதிகமா வரும். ஒரே கண்டிஷன். எம்செட் 2 கண்டிஷன் அண்டு. ஒரே கண்டிஷன்னா வேற வரும். இதுவும் ட்ரூவா இருக்கணும், இதுவும் ட்ரூவா இருக்கணும். இஃப் கண்டிஷன் தான். பண்ணாதான் அதான் வரும். அப்போ ஒன்று தான் வரும். நீங்க ஒரு ஆள் தான். ஸோ இதை ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. புரியுதா? இது மேனுவலா பண்றது. இது ஒரு தனி பிளாட்ஃபார்ம். இப்ப இதே குறிய ஜாவால எழுதி வேல்யூ எல்லாம் பாஸ் பண்ணி அங்க வந்து டேட்டாவை இதுல ஸ்டோர் பண்ணுவாங்க. இப்போ இது வந்து மேனுவலா இப்படி ஸ்டோர் பண்றது. இப்ப புக்கிங் போறதா அமேசான்ல போறதுனா நீ வந்து அப்ளிகேஷன்ல என்டர் பண்ணுவோம் டெக்ஸ்ட் ஃபீல்ட்ல. அந்த வேல்யூவை ஜாவா வாங்கி அது வந்து டைரக்டா எடுத்து வந்து இதுல ஸ்டோர் பண்ணும். மேனுவலா ஸ்டோர் பண்ணாம ஆட்டோமேட்டிக்கா பண்றது. இது எங்க என்னென்ன மேனுவலா வைக்கிறோம் பண்றது. எல்லாத்தையும் correct சோ உனக்கு ஆட்டோமேட்டிக்கா பண்றதுக்கு முன்னாடி மேனுவலா பண்ண தெரிஞ்சிடும். உனக்கு ஆட்டோமேட்டிக் காருக்கு முன்னாடி கீர் வச்சு மேனுவல் வண்டி ஓட்டினாதான் கொஞ்சம் கம்ஃபர்ட்டா இருக்கும். அதனாலதான் இது. புரியுதா? சோ மேனுவலா என்ன பண்ற? சோ இதே மாதிரி பண்ணி எல்லா கொரி இன்னும் நிறைய கொரி இருக்கு. அடுத்தது அப்டேட் கொரி. பாரு அப்டேட் கொரிலாம் இருக்கு. அப்டேட் கொரினா பர்டிகுலர் வேல்யூ இப்ப யாசின் இருக்கா? யாசின் ஐனு அப்படின்னா நீங்க மாத்திக்கலாம். யாசின் ஐனுக்கு பதிலா வேற ஏதாவது ஒரு பொண்ணு வருது லைஃப்னா அதை மாத்திக்கலாம். அந்த மாதிரி எதுனாலும் பண்ணிக்கங்க. டிபார்ட்மெண்ட்டை மாத்தணும்னா மாத்திக்கலாம். ஊரை மாத்தணும், காலேஜ் நேம் மாத்தணும்னாலும் மாத்திக்கலாம். புரியுதா? இதெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ரொம்ப சீரியஸா எடுத்து பண்ணுங்க. கேர்லெஸ்ஸா பண்ணாதீங்க. அதான் நான் உங்கள்ட்ட கேட்கிறேன்.